இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். உதவியா? ஆமா. உன் கதையை கேட்டா சோகமா தான் இருக்குது. ஆனா நீ ஏன் கிட்ட வந்து உதவி கேக்குற? என்னாலலாம் எந்த உதவியும் பண்ண முடியாது. வேணும்னா மீன் இருக்குது, வாங்கிட்டு போ. ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து அஞ்சலியோட அம்மா கிட்ட அஞ்சலி இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா, ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு போய் சொல்லியிருக்கேன். என்ன? அட பாவி, என்னையா நீ இப்படி இல்லாம போய் சொல்ற? அது இல்ல, செத்து போனவளை எப்படி நீ உயிரோட கூட்டின்னு வர முடியும்? நீ என்ன என்ன நானா? ஆமா அஞ்சலி. சார், ஐயா என்ன சார், உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது? அஞ்சலி இல்ல என் பேரு, மை நேம் மதி மதி. சரி மதி, நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நான் இந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது கொஞ்ச நாளைக்கு அஞ்சலியா நடிக்க முடியுமா? என்ன 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 என்ன? நடிக்கிறதா? போயா போயா போயா. சின்ன வயசுல இருந்து எனக்கு போய் சொல்றத பிடிக்காது. அதுல நான் வந்து உனக்கு நடிக்கணுமா? நல்லா இருக்குதே உன் கதை. ஒரு கேள்வி, ஒரு நாளைக்கு மீன் வித்தா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? என்னது கேக்குற? இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான். ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். அதுவும் வார கட்சினா ஒரு 2000 3000 கிடைக்கும். உங்களுக்கு பணம் தானே பிரச்சனை? சரி, ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் தரேன். என் கூட வந்து அஞ்சலியா நடிக்கணும். 5000 ரூபாவா? இல்ல, பத்தலைங்க. அப்போ 10000. 10000 ஓகே இல்ல? நாயா பணத்தை காட்டி இந்த மதிய கவுகலன்னு பத்தியா? பணத்துக்கு வேலை போறவல்ல சார் இந்த மதி. கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் மனசுக்கு விரோதமான செயல என்னைக்குமே இந்த மதி செய்ய மாட்டா. மதி மதி, நீங்க அப்படி நினைக்கிறீங்க? நீங்க தப்பு பண்ணல. ஒரு குடும்பம் தன்னோட பொண்ணை இழந்த விஷயம் தெரிஞ்சா அது எப்படி எல்லாம் துடிக்கும். அந்த குடும்பத்தோட நம்பிக்கையை வளர்த்து கண்ணீரை துடைக்க போறீங்க, அவ்வளவுதான். அது வந்து அஞ்சலியோட அப்பா இப்பதான் ஆக்சிடென்ட்ல இறந்தாரு. அந்த துயரத்துல இருந்து அந்த குடும்பம் மீள முடியாம தவிக்குது. இப்போ அஞ்சலி இறந்த விஷயம் தெரிஞ்சா எங்க அத்தை உயிரையே விட்டுருவாங்க. நீங்க ஒரு 4 பேர் உயிரை காப்பாத்த போறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ப்ளீஸ், தயவு செஞ்சு மதி. என்னையா நீ சென்டிமெண்டா பேசி இந்த மதியவே கவுக்க பாக்குற? சரி சரி, ஏதோ டீசென்டான வேலைன்னு வேற சொல்ற, துட்டு வேற தரேன்னு சொல்ற, ஒரு குடும்பத்துக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னு சொல்ற. உன்னை பார்த்தாலும் பாவமா தாங்குது. அதுக்காக நான் வீட்டுக்கு வந்து ஆக்டிங் பண்றேன். இத பாரு. யோ, எங்கயா? சொல்லுங்க. அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சீக்கிரமே புரிய வச்சு என்ன வீட்ல இருந்து அனுப்பணும். நன்றா? ஓகே ஓகே, போலாமா? அண்ணா, இப்பவே வா. அது இப்போ நான் போன்ல வேற சொல்லிருக்கேனே. பாலம். அஞ்சலி, தெரியும், உன் பேரு மதி. அங்க இல்ல, இங்க இங்க பாலம். ஐயோ, அச்சாசலா என்னையா உரிச்சு வச்சுக்கிறாயா உன் பொண்டாட்டி? ஆமா, உன்னோட உருவம் தான் அஞ்சலி. ஆனா உன்னோட பேச்சு, நட, உட, பாவனை இது எதுவுமே அவ கூட மேட்ச் ஆக மாட்டேங்குது. அதுக்கு நான் என்னயா பண்ண முடியும்? ஒரே மாதிரி 2 பேரு எப்படி இருக்க முடியும்? அவ வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற. அதான் அந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் ஸ்டடி பண்ண. எதை?
டெடியா? ஸ்டடிமா, படிக்கிறது. அத பார்த்து கொஞ்சம் கத்துக்கோன்னு சொல்றேன். ஓ, டெடி. படிப்பு. அதுக்கு டெடின்னு சொல்லுவாங்களோ? என்ன? அந்த டெடி வராம தானே நான் மீனை கூவி கூவி வித்துனுகிறேன். ஆமா, நீ என்ன ஆக்டிங்னு கூட்டின்னு வந்து மறுபடியும் டெடி டெடி டெடின்னு சொல்ற? ஷோ, இந்த வீடியோவை பார்த்தா உனக்கே புரியும். அவளை கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கோன்னு சொல்றேன். நான் என்ன திட்டவெல்லாம் வச்சுக்காத, நான் யாருன்னு தெரியும்ல. ஷோ, அவள மாதிரி ஆகுறதுக்கு முயற்சி பண்ணுன்னு சொன்னேன். தெரியும்ல. அம்மாடி, யோ, என்ன என்னையா இது? எவ்வளவு பெருசாகுது கடை? யோ, ரொம்ப காசு ஆகுமோ? யோ, நம்ம ஏரியாலயே ஒரு கடை இருக்குதியா, எல்லாமே நியூ பிராண்ட், சூப்பரா இருக்கும். 500 ரூபாய்க்கு 3 புடவை ஹம்சமா இருக்கும்யா. ஐயோ ஐயோ ஐயோ. இங்க பாரு, அதெல்லாம் அஞ்சலி கட்ட மாட்டான். நான் தானே பே பண்றேன். ஏன் இப்படி பண்ற? என் சம்பளத்துல எல்லாம் பிடிக்க மாட்டேல்ல. 1 ரூபா கூட பிடிக்க மாட்டேன். ப்ளீஸ் உள்ள வா. பாலோ. யோ, என்னையா இது? என்ன? வெயிட்டே இல்லாம ஜிகு ஜிகுன்னு கிடக்குது. அப்படியா? சரி, அந்த சாரி எடுத்து கொடுங்க. போடு போடு. இது பாரு, இது இது ஓகேவா மேம்? இது எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு. ஆனா என்ன நல்லா இருக்கா? போ, சேஞ்ச் பண்ணிட்டு வா. யோ, என்னையா இப்படி டார்ச்சர் பண்ற? பார்க்கவே விட மாட்டேங்கிற. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ற நீ? யாரு? நானு. ஆமா. யோ, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதியா. காமெடியா இருக்கும்யா, அதான் யோசிக்கிறேன். ஆனா உன கை எடுத்து கும்பிட்டு காலி பண்ணிடுறியே நீ. சரி, போய் மாத்திட்டு வா. என்ன என்ன இங்கயா? இங்க இல்ல, அங்க அங்க ஒரு ட்ரையல் ரூம் இருக்கு, போ. தெரியும் தெரியும், ட்ரையல்.